வயதான முதியவர் வந்து அவர் போட சொன்ன சின்ன ஒண்ணு, ஆனா அவங்க போட்டு விட்டது ஏடிஎம்கே. என்னதான் இவ்வளவு கேவலமாக இவ்வளவு பேர் செஞ்சாலும் சரி, தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் யாருக்கு ஓட்டு போட்டோம்னு, தமிழ்நாட்டுக்கே தெரியும் யாருக்கு ஓட்டு போட்டோம்னு, இந்தியா முழுக்க தெரியும் இந்த ஓட்டு யாருனால இவ்வளவு பெர்சன்டேஜ் வந்துச்சுன்னு தெரியும். திமுக உச்சபட்ச அச்சத்துல இருக்கு. அதாவது இந்த முறை ஸ்டாலின் இருக்கும் போதே அவருடைய முகத்தை காமிச்சு ஓட்டை வாங்கி கொண்டு போய் அதுக்கப்புறம் உதயநிதி வந்து சிஎம் உட்கார வச்சுட்டு போயிடலான்றது அவருடைய கனவு. அந்த கனவு சிதைக்கப்பட்டிருக்குன்னு அப்படின்னும் பொழுது இருக்கிறதுலேயே வந்து ரொம்ப காஸ்ட்லியான வாக்குறுதிகள் யாரோடது அப்படின்னா விஜய் அவர்களோட தானே நிறைய ஆளுமைகள் சொல்லிட்டு இருக்காங்க. இது பாசிபிள் ஆக்க முடியுமா? சுதந்திரம் வாங்கி எவ்வளவு வருஷம் ஆச்சு உங்களுக்கு தெரியுமா? ஞாபகம் இருக்கா? 47க்கு அப்புறம் சுதந்திரம் வாங்கினதுக்கு பிறகு இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா இந்த அளவுக்கு ஓட் போலிங் ஆயிருக்கு. இது சாத்தியம்னு நினைச்சீங்களா? அதுக்கு முன்னாடி சாத்தியப்பட்டுச்சுல? இல்ல, இப்போ போக்குவரத்து துறை ஏற்கனவே வந்து டவுன் ஆயிருக்கு. ஏன்னா வந்து இப்ப இருக்கக்கூடிய நிர்வாகம் செய்ய துப்பு இல்லாம இருந்தாங்க, டவுன் ஆயிருக்கு. டாஸ்மார்க் கூட தான் வருமானம் இல்லைன்னு சொல்றாங்க. நம்புறீங்களா நீங்க? இப்போவே வந்து பல விஷயங்கள் திமுக வந்து செய்கிறது எல்லாமே பிஜேபி நினைக்கக்கூடிய விஷயம் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இல்லாட்டி தமிழ்நாட்டில் இத்தனை வருஷம் இல்லாமல் ஆர்எஸ்எஸ் ஊர்வலம், இந்த ஸ்டாலின் திமுக ஆட்சின்ற நீ சிறுபான்மை பாதுகாவலன்ற உன் ஆட்சியில் ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் போகும்பொழுது மசூதிக்கு திரை போட்டு மூடுவியா நீ? செய்வியா நீ? அவன் அவ்வளோ பெரிய பிடிங்க இங்கே வந்து பிடிங்கிருவானா? பிம்பமே நேற்று கையில் வந்து ஏதோ புது மாப்பிள்ள வர மாதிரி அவ்வளோ மல்லிகைப்பூ சுற்றிட்டு அவர் வீட்டுக்குள்ள ரூம்குள்ள போகிற மாதிரி அவர் பாட்டு ஓட்டு போகிறதுக்கு வந்த ஒரு விதம், அதை கேட்டு அவர் சொன்ன விதம், நான் மதுரைக்காரன் ஃபுல்லாக பைத்தியக்காரன் மாதிரி கையில் மல்லிகைப்பூ சுற்றிட்டு தெரியும். இப்போ நிறைய இடங்கள்ல நீங்க பாத்தீங்களான்னு தெரியல, நிறைய பேர் வந்துட்டு அழுகாத குறையா சொன்னாங்க, நான் போய் பாக்குறேன், என்னோட பேர்ல ஆல்ரெடி ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாக்குச்சாவடியில பார்க்க முடிஞ்சது. இந்த கள்ள ஓட்டு போடுற விஷயங்கள் இன்னுமே அரங்கேறிக்கிட்டு இருக்கு. இல்லை, நிறைய ஓட்டு போட்டிருக்காங்கன்றது அது எப்படி இன்னமும் அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரியல. இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, இவ்வளோ கையில் எல்லா முகாந்தரமும் இருக்கு, கையில் அதற்கான அடையாளம் வந்து எப்படிங்க சைன்லாம் பண்ணியிருக்காங்க, அதை எப்படி நீங்க அலோவ் பண்ணீங்க? அது ஒன்று. ஒரு போலீஸ்காரனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காவல்துறையில் பணிபுரியக்கூடிய ஒரு ஆளை வந்து ஓட்டை மாற்றி போட்டு விட்டது. ஆக்சுவலாக வந்து திமுக ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்டு ஒரு ஊரில் வந்து அவர் அடிக்காத குறைய அடித்து வெளியே தரத்தி விட்டு இன்னைக்கு முழுக்க உன் வீடியோ தாண்டி சுத்தம்னு எடுத்தாங்க எடுக்கும் போதே சொல்லிட்டு. அது ஒன்று. இன்னொரு வயதான முதியவர் வந்து அவர் போட சொன்ன சின்ன ஒன்று, ஆனால் அவங்க போட்டு விட்டது ஏடிஎம்கே. பிஜேபி அலையன்ஸ்குள்ளே வச்சு ஒரு ஆள் பூத்தில் உள்ள ஒரு ஆள் வந்து அந்த மாதிரி போட்டு விட்டாருன்னும் பொழுது என்னதான் இவ்வளோ கேவலமாக இவ்வளோ பேர் செஞ்சாலும் சரி, தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் யாருக்கு ஓட்டு போட்டோன்னு, தமிழ்நாட்டுக்கே தெரியும் யாருக்கு ஓட்டு போட்டோன்னு. இன்னும் சொல்லப்போனால் எலெக்ஷன் கமிஷனுக்குள்ளேயும் தெரியும், இந்தியா முழுக்க தெரியும் இந்த ஓட்டு யாருனால இவ்வளோ பர்சன்டேஜ் வந்துச்சுன்னு தெரியும். அப்போ என்டையராக விஜய் புரட்சி சொன்ன மாதிரி, விசில் புரட்சி அவர் சொன்ன மாதிரி மாறுதல் ஏற்பட்டிருக்கு. நிச்சயமா நம்ம காத்திருப்போமா? எல்லாருமே ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. பட் இந்த தடவை வந்து ரிசல்ட் எல்லாருக்கும் கண் கூட தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருக்கு. ஆனா இதுல என்னன்னாக்கா எத்தனை சீட்டு, அதுதான் வந்து இப்போ எல்லாமே ஒரு ஆர்வமா இருக்கிறாங்க. எத்தனை சீட்டு வித்தியாசத்துல வரக்கூடிய ஒரு இந்த தேர்தலாக இருக்கும்ட்டு. ஏன்னா பெர்சன்டேஜ் அதாவது அந்த எலெக்ஷன் ஓட் போடுற வரைக்குமே, அதுக்கு முந்தின நாள் வரைக்குமே மக்கள் மனநிலை எப்படி இருந்தது, இன்னும் ஓரளவுக்கு டிஎம்கே வரும், ஏடிஎம்கே வரும், டிவிகேக்கு ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட் கிடைக்கும் அப்படின்னு. பட் அந்த எலெக்ஷன் டே வந்ததுக்கு அப்புறம் இப்ப மக்களுடைய மனநிலை எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா, எங்க டிஎம்கே எங்க ஏடிஎம்கே எங்கன்னு தேடக்கூடிய அளவுக்கு ஒரு மனநிலை வந்திருக்கோன்னு தோணுது. இல்ல, எங்களுக்கு வந்து இதுல இந்த விஷயத்துல நம்ம யாரை, நான் ஒரு கட்சியா சொல்றேன், நாங்கள் யாரை பாராட்டினா பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களையும் ஜான் சாரையும் பாராட்டணும்னு நினைக்கிறோம். ஏன்னா டே 1ல் கிட்டத்தட்ட இப்போ இல்லை 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நாங்கள் மீட்டிங் அட்டன் பண்ணுவோம்ல, அப்போ வந்து அவர் சொன்ன விஷயம், ஜான் சார் சொன்ன விஷயம், அந்த ஆடியோ கூட ஒன்று கொஞ்சம் உங்களுக்கு கசிஞ்சப்போ அது வந்து பெரிய விமர்சனமாக பேசினாங்க. விஜய் சார் வந்து கல்ட்டு, ஹீஸ் அ கல்ட், அவருக்கு வந்து ஒரு மேஜிக் செய்வார், ஒரு பெரிய புரட்சி நடக்கும்னு அவர் சொன்னார் டே 1ல். அந்த டே 1ல் அவர் சொன்ன பொழுது பல நபர்களுக்கு அது மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. காலப்போக்கில் வந்து நம்பிக்கை வந்து பல நபர்களுக்கு வந்து குறைஞ்சிது, அது பெரிய விமர்சனமெல்லாம் செஞ்சாங்க. பட் டே 1ல் அவர் என்ன சொன்னாரோ, இஸ் அ கல்ட், ஒரு பெரிய ரெவல்யூஷன் நடக்கும், ஒரு பெரிய புரட்சி நடக்கும், நீங்கள் எழுதி வச்சிங்க, இந்த மாதிரியான ஒரு எலெக்ஷன் வரலாற்றில் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு பல முறை சொன்னார்மா. அஃபீஷியலாக நாங்கள் மீட்டிங் அட்டன் பண்ணும்போது சொல்லியிருக்கிறாரு. நிறைய இடங்கள்ல நம்ம அவர் கூட பேசும்பொழுதும் அந்த உரையாடலில் அவர் சொன்ன வார்த்தை, மார்க் மை வேர்ட்ஸ், இது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கேற்ற பொழுது ஸ்ட்ராட்டஜி கொண்டு போனாங்க. அவருடைய ஸ்ட்ராட்டஜி ரொம்ப கரெக்டாக இந்த முறை ஒர்க் அவுட் ஆகிருக்குன்றதான் இன்னைக்கு வந்து அதை எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் ரொம்ப காலமாக ஒரு டவுட்டாக இருந்தவங்க இன்றைக்கி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. உள்ளபடி எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். அதேமாரி இப்போ ஆனந்த் சாரும் சரி, இவங்க 2 பேர் வந்து ஜான் சாரும் அந்த ஒரு ஸ்டெடியாக இல்லாமல் போயிருந்தா
இவரை கொண்டு போய் எங்கேயாவது வந்து இழுத்து கொண்டு போய் ஏதாவது பிஜேபியில் ஏடிஎம்கேல அந்த மாதிரி அலையன்ஸ்குள்ளே சொருவறதுக்கான வேலையை பார்த்துருவாங்களோன்னு சொல்லி பல நபர்களுக்கு அந்த பேச்சு வந்துச்சு இல்லையா. ஏடிஎம்கே கூப்பிட்டுச்சு, பிஜேபி கூப்பிட்டுச்சு, அது கூப்பிட்டுச்சு, இது கூப்பிட்டுச்சுன்னும் பொழுது ஒரு விஷயத்தில் தளபதி விஜய் ரொம்ப ஸ்டெப்பனாக இருந்தார். என்ன நோக்கத்திற்காக நம்ம வந்தோமோ அதைத்தான் செய்யணும். திருடர்களோடு சேர்ந்து திருடுவதற்கு நம்ம வரல, இந்த மக்களை காப்பாற்றுவதற்காக நம்ம வந்திருக்கோம் களத்திலும் போது அதுக்கான மாதிரியான வியூகம் ஒழுங்க நம்ம அதற்கான வேலை செய்வோம்னு சொன்னும் பொழுது அது 2 பேரும் கரெக்டாக 2 பில்லராக நின்று இந்த பக்கம் ஆனந்த் சாரும் சரி ஜான் சாரும் செஞ்சது. இன்றைக்கு அந்த ரிசல்ட், அதாவது எங்களுக்கு வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் போலிங் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, 3 மணிக்கு மேலேயே நாங்கள் வந்து விஜய் சார் சிஎம்ன்றது நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறோம். அந்த போலிங் ரிசல்ட் வந்து போன முறை நடந்ததை கிராஸ் பண்ணுது, 3 மணிக்கே கிராஸ் பண்ணுது. அப்போ கிராஸ் பண்ணும்போது 2021 நடந்ததை வந்து 3 மணிக்கே கிராஸ் பண்ணும்போது அப்போ எக்ஸ்ட்ரா வர எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு தளபதி அடுத்த சிஎம்மாக பரிமாணம் எடுக்கிறார் அப்படின்ட்டு. சார், விஜய் அவர்களுக்கு வந்து எலெக்ஷன் வந்து சாதகமாக இருக்குது, நிறைய பேர் ஓட் போட்டதை பார்க்க முடிஞ்சுது. ஆனால் திமுகவும் அதிமுகவும் ஒரு பக்கம் பயங்கரமாக வேலை பார்த்துச்சு, பணப்பட்டுவாடாவாக இருக்கட்டும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சே நிறைய ஏரியாவில் வந்து 2000 கொடுத்தாங்க, 5000 ரூபாய் கொடுத்தாங்க ஒரு ஓட்டுக்கு. உங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க? நான் இல்லை சார் ஊரில். ஓகே, அதனால நிறைய பேர், ஏன்னா என் ஃபேமிலியில் இருந்தவங்களே வந்து சொல்லி நான் கேள்விப்பட்டேன், அதனால சொல்கிறேன். தேர்தல் பறக்கும்படியே கிட்டத்தட்ட 1200 கோடி ரூபாய் பரிசு பொருளையும் பணத்தையும் வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க. அப்படின்றப்ப இது எல்லாமே வந்து ஒரு பக்கம் ஃபேக் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? பணமாக இருக்கட்டும், பரிசு பொருட்கள் எதுவுமே தேவையில்லை, மாற்றம் வந்தா போதும் அப்படின்ற மனநிலை தான் பார்க்க முடியும். இல்லை, மக்கள் நிறைய பேர் பணம் வந்து நைட்லாம் போய் கொடுத்துருக்குறாங்க, அந்த காணொலி நிறைய வந்துச்சு, பணத்தை கொடுத்துருக்குறாங்க, அதெல்லாம் எந்த மாற்று கருத்துமே இல்லை. நிறைய இடங்கள்ல திமுக அதிமுக மாறி மாறி பணம் கொடுத்துருக்கு. ஆனால் நேற்று ஒரே ஒரு முறை தான் வந்து மக்கள் ஊழல் செஞ்சாங்கன்னு சொல்லி ஒரு செய்தி பார்த்தேன். மக்கள் ஊழல் செஞ்ச, ஓகே, காலங்காலமா ஆட்சியில் உட்காந்து நீ ஊழல் செஞ்ச, ஆமா உனக்கு ஓட்டு போறேன்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு அன்னைக்கு ஒரு நாள் நான் உனக்கு ஊழல் செய்யறேன்டான்னு சொல்லி நேற்று பாத்தீங்கன்னாக்கா மக்கள் வந்து அந்த காசை வாங்கிட்டு அப்படி அடிச்சு அனுப்பிச்சிட்டாங்க, போயிட்டு வாடா ராஜா அப்படின்ட்டு. என்டையரா உங்களுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒண்ணுமே நம்ம எதுவுமே சொல்ல தேவையில்லை, ட்ரெஸ் கோடு. ஏதாவது முன்னாடி யாருக்கு ஓட்டு போடுவன்றது ரகசியம் ஏதோ அவ்வளவு ரகசியமா காப்பாங்க, அந்த விஷயத்த சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொன்னாக்கா பிரச்சனை பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் வந்து காசெல்லாம் வந்து ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்க, ஓட்டு போடல, காசு வாங்காட்டியுமே நீங்க வந்து திமுக ஓட்டு போட்டது தெரிஞ்சு அதிமுக காரன் பிரச்சனை பண்றது, அவன் ரூலிங் பண்ணாக்கா கரண்ட்டை கட் பண்றது, தண்ணியை கட் பண்றது, அதை தொடர்ச்சி 5 வருஷம் வந்து ஒரு பகைமையாவே பார்ப்பான். ரேஷன்ல ஒரு பொருளை கூட உருப்படியாக வாங்குற அளவுக்கு கொண்டு போய் விட மாட்டானுங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதனால வந்து மக்கள் அச்சப்பட்டு அதை வெளியில சொல்லாமே இருந்தாங்க. ரகசியம்ன்ற தாண்டி அது உண்மையை சொல்லப்போனா அச்சம். இந்த முறை நீ எச்சம்தான் அப்படின்ற மாதிரி கன்சிடரே பண்ணல, இவங்கள தூக்கி ஓரமாக போட்டு வெளிப்படையாக ஒருத்தன் வந்து யாருக்கு ஓட்டு போடுன்றத சொல்லிக்கிட்டு போகிறான். வரும்போதே டிவிக்கு கொடியை போட்டு வரான், துண்டை தோளில் போட்டு வரானுங்க. அந்த வாகனங்கள்ல அவங்க நீங்கள் நல்லா எல்லா இடத்துலையும் வரும்போது கழுத்து துண்டு போட்டு வரதெல்லாம் பார்க்க முடியும். அதை தாண்டி தேர் இழுக்கிறதுக்கு திருவிழா போகும்போது வந்து எல்லா வண்டியும் பிளாக் பண்ணிடுவாங்கல்ல, நடந்து தானே போகணும். அப்படி நடந்து போகும்பொழுது எப்படி வந்து ஒரு உற்சாக கொண்டாட்டத்தில் போவாங்களோ அது போல் வந்து ஆண்கள் குறிப்பா பெண்களும் பேண்ட் போட்டு அதே கலர்ல வந்து ஒயிட் ஷர்ட் போட்டு காக்கி பேண்ட் அப்படியே வந்து மறுபடியும் எல்லா பெண்களுமே ரீக்ரியேட் பண்ற மூமெண்ட் மாதிரி அவர் சொன்னார் பாத்தீங்களா, உன் வீட்டுல இருக்கிற நீ விஜய், வீட்டுல இருக்க நீ வந்து விஜய்ன்னு சொல்லிட்டு. ஆமா, அதே போல நேத்து பண்ணிருக்காங்க. ஆமா, நான் தான் விஜய், பாரு இந்த கோட்ல வரேன்னு சொல்லிட்டு அத்தனை வீட்டுக்கு ஒரு விஜய் வெளியில வந்திருக்காங்க. நேத்து வெளியில வந்து விஜய் சார் ஒரு தடவை சொன்னா தெரியுமா, கூப்பிடாத விஜய் வா வான்னு கூப்பிடாத, ஏ விஜய் வெளியே வா, ஏ விஜய் வெளியே வா அப்படி சொல்றல. ஆனா அந்த வார்த்தை அவருக்கு முன்னாடி சொன்னாரு, ஓட்டு போடுற அன்னைக்கு வருவான் பாரு விஜயும் வருவாங்க பாரு, நீ அன்னைக்கு பாப்படான்னாரு. அதான் நேத்து ஃபுல்லா நடந்தது. சோ திமுக உச்சபட்ச அச்சத்துல இருக்கு. அதாவது இந்த முறை ஸ்டாலின் இருக்கும் போதே அவருடைய முகத்தை காமிச்சு ஓட்டை வாங்கி கொண்டு போய் அதுக்கப்புறம் உதயநிதி வந்து சிஎம்மா உட்கார வச்சுட்டு போயிடலான்றது அவருடைய கனவு. அந்த கனவு சிதைக்கப்பட்டிருக்குன்னு அப்படின்னும் பொழுது நம்மளே இவ்வளோ போராடி இது பண்ணியிருக்கிறோம். நம்ம பிள்ளைக்கு வந்து அந்தளவுக்கு அரசியலும் தெரியாது, சினிமாவில் நடிக்கவும் வராது, என்ன செய்ய போகிறாருன்னு ஒரு பயம். அதிமுக 11 தோல்வியாக மாறிவிடுமோன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பக்கம். இன்னொருத்தர் சொல்லவே வேண்டாம், அவர் அண்ணன் வந்து அந்த சகாப்தத்தோட முடியுதுன்னு வச்சுங்களேன், கூட இருக்க வந்தால் முடிச்சு விட்றான். அண்ணன் சீமானுக்கு கொஞ்சமாவது இனமானத்தோடு தன்மானத்தோடு ஏதாவது ஒரு வேலை செய்யலாம்னு நினச்சா கூட இருக்கவங்க இவங்க வந்து தவறாக கைட் பண்ணி அவர் ஒரு பக்கம் முடிச்சு விட்றாங்கன்னும் பொழுது எனக்கு மகிழ்ச்சிமா. நம்ம என்ன நோக்கத்திற்காக அரசியலுக்குள்ளே வந்தோமோ அது கண்ணுக்கு முன்னாடி நடக்குதுன்னும் பொழுது மக்களுக்கான ஒரு நல்லாட்சி, நல்ல ஒரு மாற்றம், பெண்களும் குழந்தைகளும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சூழல், எல்லா பேருந்திலும் இனிமேட்டு பெண்கள் நிம்மதியாக ஏறி பயணிக்கலாம். என்ன சொல்கிறது, விலை கொடுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு எல்லாத்துக்கும் போயிட்டுருக்கலாம். உங்களுடைய பொருளாதார சூழல் வந்து மாறப்போகுது, வேலைவாய்ப்பு வந்து அதிகரிக்க போகுது, ஒவ்வொரு வீட்டுக்குமான என்ன சொல்கிறது ஒரு மாறுதல் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் அமைக்க போகுதுன்னும் பொழுது
இந்த மாற்றத்திற்காக தான் இவ்வளோ பெரிய போராட்டம் பொழுது இனி ரிசல்ட் ஒன்று தான் வந்து அதிகாரப்பூர்வமாக நமக்கு தெரியும். எக்ஸாம் நல்லா எழுதியிருக்கோம், ரிசல்ட் பாஸ் என்ன நமக்கு ஆயிரும். தெரியும், பாஸ் ஆயிரும், ரிசல்ட் எல்லாம் தெரியும் எல்லாத்துக்கும். ஓகே இருந்தாலும் அவன் ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பான்ல, அந்த மாதிரி அந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக 10ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதற்கு பிறகு வந்து ஒரு நல்ல ஆட்சி மலரும். ஓகே சார், சூப்பர். இப்போ வந்து இன்கேஸ் வந்து ஒருவேளை பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்னா இப்ப அதிமுக கூட கூட்டணி வச்சு, ஏன்னா திமுக வந்து அகற்றணும் அப்படின்றது ஒற்றை இலக்கா இருக்குங்க தமிழகத்துல. அப்படின்றப்போ பெரும்பான்மை கிடைக்கலன்னா அதிமுக கூட கூட்டணி வச்சு ஆட்சி தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? கிடைக்கலன்னா அப்படின் போது, அப்படி கிடைக்கலன்னு வந்துச்சுன்னா அப்புறம் பேசுவோம் அதை பற்றி. ஓகே ஓகே சார். இப்போ எனக்கு தெரிஞ்சு தளபதி அந்த முடிவு எடுக்க மாட்டார். ஓகே, அவர் வந்தது மக்களுக்காக, நோக்கம் அதற்காக பொழுது அதை சார்ந்து தான் அவருடைய முடிவு இருக்குமே தவிர ஒருபோதும் வந்து இன்னொரு நபர்கள் தவறு செய்வதற்கு இடம் கொடுப்பதற்கான வாய்ப்புன்றது எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா எல்லா பெண்களுமே வந்து இலவசமாக பயணம் பண்ணலாம் அப்படின்னு. விஜய் இருக்கிறதுலேயே வந்து ரொம்ப காஸ்ட்லியான வாக்குறுதிகள் யாரோடது அப்படின்னா விஜய் அவர்களோடது தானே நிறைய ஆளுமைகள் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்றப்போ இது சாத்தியமான ஒரு கேள்வி. ஏன்னா வந்து ஒரு வருஷத்துக்கே 12 லட்சம் கோடி தேவைப்படும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றத கேட்க முடிஞ்சது. இது பாசிபிள் ஆக்க முடியுமா? சுதந்திரம் வாங்கி எவ்வளோ வருஷம் ஆச்சு உங்களுக்கு தெரியுமா? ஞாபகம் இருக்கா? 47க்கு அப்புறம் சுதந்திரம் வாங்கினதுக்கு பிறகு இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த அளவுக்கு ஓட் போலிங் ஆயிருக்கு. இது சாத்தியம்னு நினச்சிங்களா? அதுக்கு முன்னாடி சாத்தியப்பட்டுச்சுல. எதுக்குமே வந்து பிளான் எக்ஸிக்யூஷன் இல்லாமல் அவர் சொல்லலை. எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கு பிறகு தான் சொல்கிறான் பொழுது, திருடி வச்சுருக்கான் பாருங்கள், அவனுடைய சொத்து இருக்குது பாருங்கள், நமக்கு வர வேண்டிய அரசாங்கத்துக்கு வர வேண்டிய கஜானா அதை அங்கேருந்து எடுக்கிறது. நம்மளுடைய வளம்ன்றது எந்த அளவுக்கு இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியும். 1.5 கோடி பேர் வெளி மாநிலத்திலேருந்து வேலை செய்கிறான். தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கே வேலையில் முன்னுரிமை கொடுக்கும் பொழுது இந்த பொருளாதாரம் இங்கேயே சொல்லலும். இங்கே உட்காந்துட்டு ஒரு உருளைக்கிழங்கு ஒரு பச்சை மிளகாய் வச்சு அவன் சாப்பிட்டு இருக்கிற காசுலாம் அங்கே அனுப்பிச்சி விட்றான். பீகாருக்கும் ஹைதராபாத்துக்கும் யூபிக்கும் போகுதில்ல, அந்த மாதிரி இருக்காது. அதே போல் தற்சார்பு முறையை வளர்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கட்டும், ஸோ அது நம்ம இப்போ பிள்ளைகள் படிப்பதற்கான இது கொடுக்குறது எல்லாமே எல்லாத்துக்கும் பிளான் அண்ட் எக்ஸிக்யூஷன் இருக்கிற பொழுது நிச்சயமாக நல்லதுதான். இல்லை, இப்போ போக்குவரத்து துறை ஏற்கனவே வந்து டவுன் ஆகிருக்கு. ஏன்னா வந்து இப்போ இருக்கக்கூடிய நிர்வாகம் செய்ய துப்பு இல்லாமல் இருந்தாங்க, டவுன் ஆகிருக்கு. டாஸ்மார்க் கூட தான் வருமானம் இல்லைன்னு சொல்கிறாங்க. நம்புறீங்களா நீங்கள்? இருக்கிறதுலே தமிழகத்தில் டாஸ்மார்க் வருமானம் தான் சார் அதிகமாக இருக்கான். புரியுதா உங்களுக்கு? ஆனால் அவங்க என்ன சொல்கிறானுங்க, வருமானம் இல்லை. இவ்வளவு எதுக்கு? முதலமைச்சர் கையில் காசு இல்லை. நம்புறீங்களா? 3 கோடி தான் சொத்து இருக்குது, 5000 கையிருப்பு இருக்குது. 5000 அது மகனுக்கு பேங்க் பேலன்ஸ் 10,000. ஓகே சார், புரியுதுங்களா? அப்போ வந்து இதெல்லாம் நீங்கள் நம்புறீங்களா? நான் ஜெயிச்ச உடனே நான் சொல்லுவேன்ப்பா தளபதிட்ட, அதாவது எங்கள் தளபதி இருக்கார் பாரு, தமிழ்நாட்டில் தளபதினா விஜய் மட்டும்தான், அவர்கிட்ட சொல்லி டிவிகே சார்பாக ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கார் வாங்கி தர சொல்லுவேன். கஷ்டப்படுறாருமா, சொந்தமாக கார் இல்லாமல் ஓலா ஊபர் புக் பண்ணி போகணும், கஷ்டம் தானே, சொல்லி நான் வாங்கி கொடுக்க சொல்லலான்னு இருக்கேன். நிச்சயமாக அண்ணன் நான் சொன்னால் கேட்பார். அண்ணா எனக்காக நீங்கள் செய்யுங்கன்னா செய்வார், செஞ்சிருவாங்க கண்டிப்பாக. சரி, விஜய் அவர்கள் வந்து லாஸ்ட் ஸ்பீச்சில் வந்து அந்த தேர்தல் பிரச்சாரத்தினுடைய இறுதி நல்ல ஒரு விஷயம் பேசினார். திமுக ஒரு வேளை தோல்வி அடைஞ்சிச்சு அப்படின்னா ஊழல்ல இருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக பிஜேபி காலில் போய் விழும் அப்படின்னு. இது நடக்கும்ன்ற நினைக்கிறீங்க? ஆப்வியஸ்லி நடக்கும். இப்போவே அது நடந்துக்கிட்டு தானே இருக்குது. இப்போவே வந்து பல விஷயங்கள் திமுக வந்து செய்கிறது எல்லாமே பிஜேபி நினைக்கக்கூடிய விஷயம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லாட்டி தமிழ்நாட்டில் இத்தனை வருஷம் இல்லாமல் ஆர்எஸ்எஸ் ஊர்வலம், இந்த ஸ்டாலின் திமுக ஆட்சின்ற நீ சிறுபான்மை பாதுகாவலன்ற உன் ஆட்சியில் ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் போகும்பொழுது மசூதிக்கு திரை போட்டு மூடுவியா நீ? செய்வியா நீ? அவன் என்ன அவ்வளோ பெரிய பிடிங்க இங்கே வந்து பிடிங்கிடுவானா? நீ தானே ரூலிங்கில் உட்காந்துருக்க. அவன் எந்த இடத்துல தேவையில்லாத வேலை செய்வான்னு கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்கு தானே உளவுத்துறை உட்காந்துருக்கு, கியூ பிரான்ச் இருக்குது, எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்களா. அதை தாண்டி அந்த இடத்துல போலீஸ் ஃபோர்ஸ் போட வேண்டியதானே, இல்லை பெட்டலியன் போடுங்க, செஞ்சிருவான். அதை மீறி கை வச்சிருவான். அப்போது அவன் என்ன நினைக்கிறானோ அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற பாரு. ஒரு பதட்டமான சூழலை உருவாது போல். அப்போ இதைத்தானே வந்து வட மாநிலத்தில் செய்கிறாங்க இல்லை, அரசு ஊர்வலம் போகும்பொழுது மசூதி மீது கல்லறிவது, அங்கே ஏறி அக்கப்புறம் பண்ணுறத. அதே போல் இங்கே நீ திரை போடுறேன்னா என்ன அர்த்தம்? அட்மினிஸ்ட்ரேஷன் செய்கிறது துப்பு இல்லைன்னு அர்த்தம். உனக்கு புரியுதுங்களா? மதவாதத்தை நீங்கள் வந்து ஊக்குவிக்கிறேன்னு அர்த்தம் பொழுது இதை விரட்டி அடிக்கணும். இவங்க ஏற்கனவே அங்கே காலில் தான் விழுந்து வச்சுருக்கானுங்கம்மா, சாஷ்டாங்கமாக விழுவாங்க. இதுக்கு மேலே ஏற்கனவே ஒருத்தர் விழுந்த மாதிரி. ஓகே சரி, இப்போது வெளியில் கிராமப்புறங்களில் மொத்தமாக ஓவரால் தமிழகத்தில் வந்து 85% மேலே வாக்கு வங்கி வாங்கியிருக்கோம். ஆனால் நீங்கள் சென்னையை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா குளத்தூரில் வந்து 83%, பெரம்பூரில் பார்த்தீங்கன்னா 86%. அதாவது வந்து சென்னை வந்து எங்களுடைய கோட்டைன்னு சொல்லக்கூடியதை விஜய் அவர்கள் முற்றிலும் தகர்த்திருக்கிறாருன்னு பார்க்கலாம். இன்னும் 1.5 கிலோமீட்டர், இதுக்கு அதுக்கு 1.5 கிலோமீட்டர் தான். அங்கே அடிக்கிற அடி இங்கே எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் பாருங்களா. நிச்சயமாக சென்னையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான் சொல்லிட்டு கடைசி நேரத்தில் நீ வந்து காசு கொடுக்க முயற்சி எடுக்கிற, இல்லாட்டி வந்து ரவுடிசம் பண்ணுற. இல்லை, காசு கொடுத்தாங்க சார். நீங்கள் நேற்று பார்த்தீங்கன்னா சேகர் பாபு வந்து துறைமுகம் தொகுதியில் போட்டு போட போகிற எல்லார் கையிலையுமே 500 ரூபா கொடுத்து வர்றாரு. அந்த காணொலியுமே நேற்று வெளியானுச்சு.
அதுதான் சொல்கிறேன். நீங்கள் பிரதானமாக காசு கொடுக்குற இல்லை ரவுடிசம் பண்ணுறே தவிர உன்னால் வந்து நல்லாட்சி செஞ்சுருக்கோன்றது அதை வச்சு ஓட்டு மக்களை வாங்க நம்ப ரெடியா முடியல. இல்லை. மக்கள் மூலம் உன்னை நம்பலை. அதான யதார்த்தமான உண்மை. உனக்கு தெரியுது, கிரவுண்ட் ரிலேட்டிவ் உங்களுக்கு தெரியுது. எல்லாருமே விஜயின் பக்கம் வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்ய முடியும்? கடைசியாக அது போல் வேலைகள் செய்றீங்க. பட் எது செஞ்சும் பிரயோஜனம் இல்லையே. சாம் பண்ணி அடிச்சிட்டாங்களே, அவை தான் அடிச்சிட்டாங்கல்லம்மா. தமிழ்நாட்டு மக்கள் நேற்று அழுத்து இருக்குல்ல, அதான் எண்டு கார்டு. ஓகே, ஒருவேளை இப்போ விஜய் அவர்கள் வந்து பெரம்பூர்லேயும் ஜெயிச்சு திருச்சி கிழக்குலையும் ஜெயிச்சாங்கன்னா விஜய் அவர்களுடைய முடிவு எதுவாக இருக்கும், என்னவா இருக்கும்? பெரம்பூர் தொகுதியா இல்லை திருச்சி தொகுதியா? எனக்கு தெரிஞ்சு பெரம்பூரில் தான் அவர் தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா அதுதான் ரொம்ப விளிம்பு நிலை மக்கள் வாழக்கூடிய பகுதியாக இருக்குது. ஓகே, லோயர் மிடில் கிளாஸ் அதிகமாக வாழக்கூடிய பகுதியாக இருக்குது. நான் நேரடியாக களத்துக்கு போன பொழுது அங்கே இருக்க பெரும்பான்மையான மக்கள் சொன்னது, ரயில்வே ட்ராக் ஓரம் தான் இன்னுமே வந்து டாய்லெட் போயிட்டு இருக்கிறாங்க, அங்கே வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டி கூட இல்லை அப்படின்னும் பொழுது அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும்னு தான் அவர் நினைப்பார் ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் அந்த தொகுதி தான் அவர் சாய்ஸ் எடுப்பார். ஸோ திருச்சி கிழக்கு பை எலெக்ஷன் தான். சரி, இப்போ திமுகவில் வந்து ஒரு மாற்றம், திமுக கிட்ட இருந்து மக்களை பாதுகாக்கணும், திமுக ஆட்சி வேண்டாம் அப்படின்னு ஒரு மனநிலை இருக்கணும். ஆனால் திமுகவை பற்றி ஒரு அமைச்சர் வந்து குறை சொல்லியிருந்தார். நீங்கள் பார்த்தீங்களா? ஒரு ஆடியோ கூட இடையில வெளியானது, பிடிஆர் அவர்களோட இது. நேற்று அவர் ஓட்டு போட வந்த விதத்தை நீங்கள் பார்த்தீங்களா? எப்படி வந்தார்? கையில் மல்லிகைப்பூ சுற்றிக்கிட்டு இது வந்து, ஏன்னா பிடிஆர் அவர்கள் மேலே ஒரு மரியாதை மதிப்பு எல்லாமே இருந்தது. ஏன்னா அந்த ஆடியோ அவர் லீக் பண்ணும்போது திமுக அந்த மாதிரி ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்கு, இவ்வளவு 1000 கோடி, கிட்டத்தட்ட 30,000 கோடியை வந்து உதயநிதி சேர்த்து வச்சிருக்காரு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கும்போது ஓகே, பிடிஆர்னால துணிச்சலாக சொல்ல முடியுது அப்படின்னு ஒரு மனநிலை இருந்தது. வெளிநாட்டில் படித்தார், அறிவு சார்ந்த மனுஷன், பொருளாதாரத்தை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்காருன்னு சொல்லி பல விமர்சனம் இருந்துச்சு. ஏன்பா நீ இதைத்தான் லண்டனில் உட்காந்து படித்தான்ற மாதிரி ஆகிப்போச்சு நேற்று அவர் வந்தது. கை முழுக்க மல்லிகைப்பூ சுற்றிக்கிட்டு மைனர் குஞ்சு போல் வந்தார்ல, அந்த காணொலி வந்து உள்ளபடி எல்லாருக்கும் முகசுளிப்பை ஏற்படுத்துச்சு. என்ன அது இவ்வளோ இன்டச், அதாவது அதான் நம்ம வெளியிலேருந்து பார்க்கும் பொழுது ரொம்ப மெத்தப்படுத்த மேதாவிகள் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். பக்கத்தில் போய் பார்க்கும்பொழுது தான் சில நபர்கள் வந்துச்சு இவ்வளோதானான்ற மாதிரி தோணுன்ற மாதிரியான தோற்றத்தை நேற்று உருவாக்கிட்டார்ல. அவர் மீது இருந்த ஒரு பெரிய ஒரு மரியாதை, அந்த பிம்பமே நேற்று கையில் வந்து ஏதோ புது மாப்பிள்ளை வர மாதிரி அவ்வளோ மல்லிகைப்பூ சுற்றிட்டு அவர் வீட்டுக்குள்ளே ரூம்குள்ளே போகிற மாதிரி அவர் பாட்டு ஓட்டு போகிறதுக்கு வந்த ஒரு விதம், அதை கேட்டு அவர் சொன்ன விதம், நான் மதுரைக்காரன் ஃபுல்லாக பைத்தியக்காரன் மாதிரி கையில் மல்லிகைப்பூ சுற்றிட்டா தெரியும். அது நீ ஓட்டு இடம் பொருள் ஏவல்ன்றது தமிழர்கள் சொல்லி கொடுத்துருக்கோம்லம்மா. எங்கே எப்படி வரணும்னு ஒன்று இருக்குல்ல. ஓட்டு போடும்போது கை ஃபுல்லாக மல்லிகைப்பூ சுற்றிட்டு வர்றதுன்றது வந்து அது ரொம்ப ஒரு மாதிரி கேலி கூத்தாக இருந்துச்சு. சரி, அதாவது என்ன சொல்கிறது, ஆட்சி தன்னை விட்டு போகுது, அதிகாரம் தன்னை விட்டு போகுதுன்னும் பொழுது சில பேருக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு மனநிலை மாறும். அதோட வெளிப்பாடு தான் நான் பார்க்குறேன். ஓகே, இப்போ திமுக, அதிமுக, தாவேகா 3 பேருடைய ரிசல்ட் அப்படின்றது வந்து ஆர்டர் வைஸா வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அதிமுக வந்து 3வது இடத்துக்கு தள்ளப்படும் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டா நம்புறீங்களா? நிச்சயமா பல இடத்துல 3ஆம் இடம் தான் அதிமுக வரும். ஓகே, திமுக தாவேகாவுக்கு தான் தலைவர் தளபதி சொன்ன மாதிரியே 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி. அது ஒன்று திமுக, இல்லை இன்னொன்று டிவிகே அப்படின்ற மாதிரி. இன்றைக்கு ரிசல்ட் யார் பக்கம் இருக்குன்றதும் கண்கூடா தெரியும். அதிகாரப்பூர்வமாக வரட்டும், மகிழ்ச்சியோட வந்து கேக் வெட்டி கொண்டாடி இன்னொரு நேர்காணல் செய்யலாம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. அதாவது மே 4க்கு பிறகு உங்களை மறுபடியும் சந்தித்து நிறைய விஷயங்களை பேசலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றிம்மா.